தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய 15ஆம் வார இந்த வெள்ளிக்கிழமையே ஆண்டவரை போற்றுவோம். இறை இறக்க ஆண்டவர் பல புதுமைகளை அற்புதங்களை இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் கொடுக்க இருக்கின்றார். பலியை அல்ல, மாறாக நான் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற ஒரு உன்னதமான ஒரு செய்தியை ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவருக்குமே கொடுக்கின்றார். இரக்க உணர்வோடு வாழுங்கள், கருணை உணர்வோடு வாழுங்கள் என்று ஆண்டவர் இந்த வெள்ளிக்கிழமையிலே நம்ம ஒவ்வொருவரையுமே ஒவ்வொரு குடும்பத்தையுமே ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எசேக்கியா அந்த மன்னன் தன்னுடைய வாழ்நாளிலே இதோ கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்க போகிறாரே, என்னுடைய வாழ்விலே கடவுள் இப்படி எசாயா இறைவாக்கினர் வழியாக இப்படிப்பட்ட ஒரு செய்தி எனக்கு கொடுத்திருக்கிறாரே என்று அவர் கலங்குகின்றார். கண்ணீர் விட்டு ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்றார். பாருங்கள், ஆண்டவர் மீண்டுமாய் அவருக்கு தோன்றி, உன் வாழ்நாள் இன்னும் 15 ஆண்டுகள் நான் நீட்டிப்பேன், கவலைப்படாதே என்று அவருக்கு வாழ்நாளை நீட்டிக்க செய்கின்றார். இது எந்த ஒரு மருத்துவராலும் இது ஒரு இயலாத ஒரு காரியம். இன்றைக்கு மருந்து கொடுக்கலாம், இன்றைக்கு நம்முடைய சொகுசான நமக்கு சிகிச்சையை கொடுக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்நாளை நீட்டிப்பது இது ஒரு இயலாத ஒரு காரியம். இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்விலும் அது கடவுளுடைய வல்லமையால் மட்டுமே நமக்கு நடக்கும். நீண்ட ஆயுள் காலம் ஒரு ஆசீர்வாதம் என்ற பார்வையும் விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்றது. ஆனால் எத்தனை ஆண்டுகள் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்பது அல்ல, மாறாக நான் எப்படி இந்த உலகத்திலே நான் வாழ்ந்தேன். பிறப்பு ஒரு துருவம், இறப்பு மற்றொரு துருவமாக இருக்கின்றது மனிதனுடைய வாழ்விலே. ஆக நான் விட்டு செல்கிறேன் இந்த உலகத்திற்கு. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியா அருமையாக சொல்லுகின்றார். ஆண்டவரிடத்திலே, ஆண்டவருடைய நம்முடைய பார்வையிலே நான் நலமானது செய்தேன், உண்மையின்படி நான் வாழ்ந்தேன், எனக்கு ஆசீர்வதியும், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும், எனக்கு உடைய கிருபையை தாரும் என்று உரிமையோடு கேட்கின்றார். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை நான் உண்மையோடு வாழுகிறேன், நேர்மையோடு வாழுகிறேன், உம்முடைய பார்வையில் நான் நலமானதை செய்கிறேன், எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? கடவுள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையுமே அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே எத்தகைய செயல்களை செய்கிறோம் அதைத்தான் இன்றை பார்க்கிறோம். நற்செய்தியிலே ஓய்வு நாள் மாநிலங்களுக்கு கட்டுப்பட்டதே இயேசு சொல்லுகின்றார். காரணம், பரிசேயர் சதுசேயர்கள் இதோ உம்முடைய சீடர்கள் பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாதே உம்முடைய சீடர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக 763 யூத சட்டங்கள், இதைத்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது. இயேசு பரிசேயர்களை சதுசேயர்களை சாடுகின்றார். ஓய்வு நாள் மாநில மகனுக்கு கட்டுப்பட்டதே. ஓய்வு நாள் இதெல்லாம் செய்யலாம், இரக்க உணர்வோடு வாழலாம், அன்போடு வாழலாம், கருணையார்ந்த நற்செயல்களை செய்யுங்கள். எது மனித மாண்புக்குரியது, எது மனிதனை மதிக்கக்கூடியது, எது மனிதனை பாராட்டக்கூடியது, மனிதனை உற்சாகப்படுத்தக்கூடியது, நலிந்த போன மக்களுக்கு வாழ்வு கொடுப்பது போன்ற ஒரு இரக்க உணர்வை ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே சொல்லுகின்றார். பலிகளையோ சம்பிரதாயங்களையோ சடங்குகளையோ இன்றைக்கு நான் பிடித்து கொண்டிருப்பவர்கள் அல்ல. வழிபாடு நம்முடைய ஒவ்வொருவரையுமே வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும். கடவுளத்தில் நான் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஜெபிக்கிற கரங்கள் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சகோதர சகோதரிகளை அரவணைக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அந்த கரம் வெறும் கடவுளை மட்டுமே நான் துதிப்பேன், ஆனால் என்னுடைய குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களை நான் வெறுத்து வாழ்வேன் என்றால் அது வாழ்க்கை அல்ல, அது உறவு அல்ல. அப்போ இயேசுடைய அந்த அன்பு, உறவு, இரக்கம், கருணை, இதைத்தான் இன்றைய நாளிலே பலி அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அதான் பார்க்கிறோம். நல்ல சமாரி உண்மையிலே பார்க்கிறோம். சட்டப்படி லேவியர் குரு கண்டும் காணாமல் போய்விடார்கள் என்று நான் பார்க்கிறோம். காரணம் ஒரு சட்டம், ஓய்வு நாள் சட்டம், சட்டத்தை அவர்கள் கடைபிடித்தாக வேண்டும், சட்டத்தின் அதனால் அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே நல்ல சமாரியன் அவனுக்கு தேவையானவற்றை, காயம்பட்டவனுக்கு ஒரு அயலானாக அவனை நலப்படுத்த, சுகப்படுத்த, அவனை தூக்கி எடுத்து சாவடிக்கு கொண்டு போய் இன்னும் செலவானால் மீண்டும் வந்து நான் கொடுப்பேன் என்று தாராள உள்ளத்தோடு கொடுக்கிற அந்த இரக்க உணர்வு, இவருக்கு இரக்கம் காட்டியவரே ஆண்டவருக்கு ஏற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கடவுளுக்கு விருப்பமானது இன்னைக்கு நாம் செய்ய வேண்டும் என்றால் இரக்கம் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆட்கொள்ளுது. கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டுள்ளார், அவர் நம் மீது கவலை கொண்டுள்ளார், நம்மை அன்பு செய்கிறார். தான் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். கடவுள் பேரன்பு மிக்கவர், பேரிரக்க மிக்கவர். ஆக இந்த வெள்ளிக்கிழமையிலே இதை இறையிறக்க இந்த நவநாளை சிறப்பிக்கிற நம்முடைய நாளிலே இன்றைய புனித அலெக்சிஸ்
5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு புனிதர். இவர் அரச பிரபு குடும்பத்திலே தன் வாழ்நாளிலே திருமணம் முடித்த பிறகு 2 நாள் கழித்து அவர் தவ வாழ்வுக்கு சென்று விடுகின்றார். தனிமையான ஒரு கூடாரத்தை அமைத்து அங்கே தியானம் செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் பார்த்து விடுகிறார்கள், பிரபு குடும்பத்தை சார்ந்தவர் அல்லவா என்று இவரை அறிந்து கொண்டதனால் மீண்டும் இவர் அரண்மனைக்கே வந்து விடுகின்றார். பாருங்கள், அத்தகைய ஒரு தவம் நிறைந்த ஜெபம் நிறைந்த வாழ்விலை கடவுளை அன்பு செய்வேன் என்று வாழ்ந்த புனித அலெக்சிஸை போல இன்றைக்கு இயேசுடைய இந்த அன்பு நம்மை ஆட்கொள்ளுகின்றது. இயேசுடைய மாசற்ற திரு இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கத்தையும் நம் ஒவ்வொருவருக்கும் அன்பையும் நிறைவாய் ஆண்டவர் தருகின்றார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். வெள்ளிக்கிழமையிலே இதோ இந்த இறையிறக்க நவநாளை ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பத்திற்கும் நிறையாசி வழங்குவீராக. இறையிறக்க ஆண்டவருடைய அந்த திரு இருதயத்திலே வெளிப்படக்கூடிய அந்த அன்பும் கனிவும் தாழ்ச்சியும் பொறுமையும் பரிவும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த நாளிலே கொடுப்பீராக. கவலையோடு இருப்பவர்கள், பாரங்களோடு இருப்பவர்கள், சுமைகளோடு இருப்பவர்கள், கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு நீரே ஆறுதலையும். இந்த முதல் வாசகத்திலே எசேக்கியா கண்ணீரோடு மனத்தில் மன்றாடுகிற பொழுது உங்களுடைய இரக்கத்தை பொழிந்தீர் ஐயா, வாழ்நாளை நீட்டிக்க செய்தீரே. இன்னைக்கு எத்தனை பேர் தங்களுடைய வாழ்நாளிலே பல இன்னல்கள், இன்னும் மருத்துவமனையிலே எனக்கு சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகள், ஆண்டவர் எனக்கு இன்னும் என் வாழ்நாளை நீட்டி கொடுக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய இரக்கத்தை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய கிருபை வேண்டி நிற்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வழிநடத்தும், குணப்படுத்தும், சுகப்படுத்தும். நோயாளிகளாக இருப்பவர்கள், உடல் நோயாளிகள், மன நோயாளிகள், தங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் நல்லதை என்னுடைய வாழ்விலே செய்து கொண்டு இருக்கிற மக்கள், தங்களுடைய வாழ்க்கையில படக்கூடிய அநேக வேதனைகள், நல்லது செய்ய 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 உபாதைகள், பாடுகள், அன்றாட வாழ்க்கையிலே பல தடைகளோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்விலே நீரே தொட்டு சுகப்படுத்துவீராக. குடும்ப தலைவரை, குடும்ப தலைவியை, இன்றைக்கு பயணிக்கிற பிள்ளைகளை, இன்னைக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், இன்னும் பல்வேறு எதிர்நோக்கோடு இருக்கிற ஜூலை மாதத்திலே நல்ல காரியங்கள் அந்த வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் வெளிச்சமாக, நீர் பிரகாசமாக, உங்களுடைய இறை இறக்க, உங்களுடைய அன்பிலே ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.